வாழ்க்கையில் பல சமயம் ஜெபிக்கும் போது ஜெபத்துக்கு பதில் வராமல் சோர்ந்து போயிருக்கிற ஒரு நிலமையில பல நேரம் நம்மளை பார்க்குறோம். சில சமயம் அது வந்து ஃபிசிக்கல் வீக்னஸ், பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் இட் இஸ் நாட் ஜஸ்ட் ஃபிசிக்கல் வீக்னஸ், இட் இஸ் எமோஷனல் வீக்னஸ் அண்ட் இட் இஸ் ஸ்பிரிச்சுவல் வீக்னஸ் ஆஸ் வெல். இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில தான் தானியேல் ஒரு நாள் ஜெபித்துட்டு இருந்தார். பலனே இல்லாமல் பலனற்று போய் அதுக்கு மேலே ஜெபிக்க கூட தெம்பு இல்லாத ஒரு நிலைமையில தானியேல் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ ஒரு தேவ தூதன் வானத்திலிருந்து இறங்கி வந்து தானியேலை சந்திக்கிறத நம்ம வாசிக்கிறோம். The book of Daniel chapter 10 verse 19. Do not be afraid, you who are highly esteemed, he said. Peace, be strong now, be strong. இங்க இந்த தேவ தூதர் முதலாவது தானியேலை பார்த்து சொல்ற ஒரு காரியம், do not be afraid. ஜெபிக்கும் போது ஜெபத்துக்கு பதில் வராமல் இருக்கிறதுனால சில சமயம் அங்கே பயம் உண்டாகிற ஒரு நிலைமை நம்ம எல்லாருக்குமே ஏற்படுது. ஜெபத்துக்கு பதில் வரலன்னா என்ன ஆகுறது, ஐயோ என் ஜெபம் கேட்கப்படலைன்னா என்ன ஆகுறது. இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில தான் தேவ தூதர் தானியேலை நோக்கி பார்த்து டு நாட் பி அஃப்ரேட் டேனியல் அப்படின்னு சொல்கிறார். இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்தும் அதான் சொல்கிறார். ஜெபத்துக்கு பதில் வராமல் எப்போ தான் என் ஜெபத்துக்கு பதில் வரோம் அப்படின்னு கலங்கி போயிருக்கிற ஒரு நிலைமையில இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்கன்னா கர்த்தர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீ பயப்படாது. வேதத்தில் அநேக இடங்களில் கர்த்தர் அவருடைய வார்த்தையை கொண்டு சொல்லுகிற ஒரு காரியம், நீ பயப்படாதே. ஆபிரகாமை பார்த்து சொல்லுகிறார், நீ பயப்படாதே. ஈசாக்கை பார்த்து சொல்கிறார், நீ பயப்படாதே. யாக்கோபை பார்த்து சொல்கிறார், நீ பயப்படாதே. ஆகாரை பார்த்து சொல்கிறார், நீ பயப்படாதே. யோசுவாவை பார்த்து சொல்லுகிறார், நீ பயப்படாதே. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு கூட இருப்பேன் என்று ஆண்டவர் யோசுவாவை தைரியப்படுத்துகிறத பார்க்குறோம். இன்றைக்கு அதே தேவன் தான் உங்களை பார்த்து சொல்கிறார், பயப்படாதே. உன் ஜெபத்துக்கு பதில் வரலனாலும் பயப்படாதே. ரெண்டாவது தேவ தூதர் இந்த அதிகாரத்தில் என்ன சொல்கிறாருன்னா, பீஸ் பி டு யூ. ஜெபத்துக்கு பதில் வராமல் உள்ள திகிலோட கலக்கத்தோடு இருக்கிறீங்களா, சமாதானம் உங்களுக்கு உண்டாக கடவுது என்று கர்த்தர் சொல்லுகிறார். சமாதானம் இல்லாமல் சமாதான குலைச்சலின் மத்தியில் கர்த்தரை தேடுகிற உங்களுக்கு கர்த்தர் சமாதானத்தை தர விரும்புகிறார். யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் தட் பீஸ் is not the absence of problems, but it is the assurance that God is in control. சமாதானம் உள்ளே இருக்கும்போது ஜெபத்துக்கு பதில் வரலன்னா கூட ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க, நீங்கள் ஜெபிக்கும் போது உங்களுக்குள்ள சமாதானம் வந்தால் கர்த்தர் உங்கள் சூழ்நிலைமையை கையில் எடுத்துட்டாருன்னு அர்த்தம். அதாவது இன்னைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார், சமாதானம் உனக்கு உண்டாக கடவுது. மூணாவது தேவ தூதர் தானியேலை பார்த்து சொல்லுகிறது, பி ஸ்ட்ராங். எஸ், பி ஸ்ட்ராங். ஒரு தடவை சொல்லலை, 2 முறை சொல்கிறத இங்கே வாசிக்கிறோம். பி ஸ்ட்ராங். எஸ், திருப்பி ரீஅஃபர்ம் பண்ணுறார். ஆமாம், தைரியமாக பி ஸ்ட்ராங். தானியேல் தன்னுடைய சொந்த பலத்தினால பலன் கொண்டான் அப்படின்னு வேற சொல்லலை. தேவ தூதன் வந்து பேசும்போது அந்த வார்த்தை தானியேலை தைரியப்படுத்துச்சு. கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேராய் வரும்போது நீங்கள் பயப்படாமல் இருக்கணும், சமாதானத்தோடு இருக்கணும். மூன்றாவது தைரியத்தோடு இருக்கணும். ஏன்னா கர்த்தருடைய வார்த்தை உங்களை பலப்படுத்துகிறதா இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை உங்களை தைரியப்படுத்துகிறதா இருக்குது. இன்றைக்கி அவர் வார்த்தையை பிடிச்சு கொள்ளுங்க. நீங்கள் ஜெபிக்கிற சில காரியங்கள், நீங்கள் உபவாசிக்கிற சில காரியங்கள், எதுக்கெல்லாம் ரொம்ப நாளாக ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கிறீங்களோ நான் இன்றைக்கி சொல்கிறேன், சமாதானத்தோட பலன் கொள்ளுங்க, சமாதானத்தோட பயப்படாமல். இந்த காரியங்கள் கர்த்தர் இன்னைக்கு உங்களோட பேசி கொண்டு இருக்கிறார். இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க, நான் ஜெபிக்கும் போது சமாதானத்தோடு இருப்பேன், நான் ஜெபிக்கும் போது தைரியத்தோடு இருப்பேன். இனிமேல் பயப்படக்கூடாது, இனிமேல் சமாதானம் இல்லாமல் இருக்கக்கூடாது. God is speaking to you right now. நீங்கள் எவ்வளோ சோர்ந்து போயிருந்தாலும், எவ்வளோ பலனற்று இருந்தாலும் இன்றைக்கு சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களோடு பேசும்போது அங்கே பயத்திற்கு இடம் கிடையாது. கர்த்தர் உங்களோடு இடைப்படும் போது அங்கே சமாதான குலைச்சலுக்கு இடம் கிடையாது. கர்த்தர் உங்களோடு இடைப்படும் போது அங்கே பலவீனத்துக்கு இடம் கிடையாது. கர்த்தர் இன்றைக்கு உங்களோட இடைப்பட்டு கொண்டு இருக்கிறார், உங்களோட பேசி கொண்டு இருக்கிறார். இன்றைக்கி நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்க போகிறீங்க, ஆண்டவரே நான் ஜெபிக்கும் போது உங்கள் வார்த்தை எனக்கு நேராக வரட்டும்பா. தேவதூதன் எப்படி தானியேலுக்கு போய் பேசினாரோ அதே போல் என்னிடத்திலும் உங்கள் வார்த்தை கிரியை செய்யட்டோன்னு நம்ம ஜெபிக்க போகிறோம். நல்ல பிதாவே, அன்பின் தெய்வமே, இதனால் நாங்கள் கேட்ட வார்த்தையின்படி தேவதூதன் தானியேலை நோக்கி பார்த்து, டு நாட் பி அஃப்ரேட், பீஸ் பி அன்டு யூ, பி ஸ்ட்ராங் அப்படின்னு சொன்ன அந்த கர்த்தருடைய வார்த்தை இன்றைக்கு இந்த ஜனங்களுக்கும் உண்டாவதாக. ஆண்டவரே, தைரியமாக பயப்படாமல் சமாதானத்தோட ஜெபிக்க
ஜெபத்துக்கு பதிலை பெற்றுக்கொள்ள இந்த பிள்ளைங்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்கப்பா. இதனால் நாங்கள் கேட்ட வார்த்தையின்படியே கர்த்தர் இவர்கள் வாழ்க்கையில் செய்வீராக. ஜெபங்களுக்கு பதில் வரட்டும், விண்ணப்பங்களுக்கு பதில் வரட்டும். கண்ணீருக்கு காரணமாக இருக்கிற எல்லா காரியங்களும் கர்த்தர் அகற்றி சமாதானத்தால் நிரப்புங்கன்னு சொல்லி ஜெபிக்கிற ஆண்டவரே, இந்த ஜெபங்களுக்கு ஆம் என்றும் ஆமேன் என்றும் பதில் தருகிறவராக இருக்கிறீர். தொடர்ந்து கிரியை செய்யுங்கப்பா. உங்கள் கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்கள் ஜெபங்களுக்கு பதில் தருவார். ஜெபத்தில் தரித்திருங்க, பயப்படாதீங்க, சமாதானத்தோடு இருங்க. கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். God bless you. Hey, this is Josephus. It is such a joy for me to see you all through this video. I am so glad to know that the Lord has been doing wonderful things in your life through this series and that it is a blessing. All you have to do is like, comment and share this sermon to someone who you think is in need of God's word. Be the beacon and spread the light. T Factor is coming to you every Monday morning, 6:30 a.m. Indian Standard Time, and I will see you next week. God bless you.